ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உள்ள யாவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாய் The Kingdom Revival Church ஆராதனை மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடுகளிலே அங்காங்கே இருந்து இந்த ஆராதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து, அது மட்டுமல்ல உலக நாடுகளின் பல பகுதிகளிலும் இருந்து இந்த காணொளி மூலமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. I welcome our beloved friends who are watching through the social media from different parts of India and also from abroad. God bless you. And God will definitely talk to you this morning. It is your great day. God is going to move with you. Expect great things from Lord. He is going to give you mighty, miraculous things. May God bless you. Stay tuned. God bless you. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்குமே தெய்வ பிள்ளைகளே, நம் கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஒருபோதும் அவர் மாறாதவர். காலங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் எதிராய் இருக்கலாம், பிரச்சனைகள் பெரிதாய் வரலாம், உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கலாம். ஆனாலும் நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், நமக்கு எப்பொழுதும் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தேற்றும்படி நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். I could feel the presence of the Lord. It is marvelous. It is marvelous. It is awesome. When you praise Jesus, when you praise God, wherever you praise, wherever you lift Him up, suddenly He came down. He will be with us. He will definitely bless us, my dear brothers and sisters. இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். எந்த இடத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். ஒருவேளை உங்களுடைய அறை வீட்டுக்குள் நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வீடுகளுக்குள்ள கதவுகளை பூட்டிக் கொண்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் காரில் உட்கார்ந்து நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் போகிற பிரயாணத்தில், போகிற வழியில் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்திருக்கலாம். God is with you. God is with you, my dear brothers. Maybe you are in travel. Maybe you are in the car. Maybe you are in your bedroom. Maybe you are in your living room. God is with you. God is with you. God is with your side. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உடைந்து போன இடங்களில் இருந்து நம்மை உருவாக்குகிறது. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும்படி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். His words are making us the broken parts become one. His words, அவருடைய வார்த்தை நம் உடைக்கப்பட்ட பகுதிகளை அது ஒன்றாய் சேர்க்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய தழும்புகளை, நம்முடைய காயங்களை தழும்புகளாய் மாற்றுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காயங்களை தழும்புகளாய், உங்களுடைய காயங்களை ஆற்றி அவைகள் இருந்த இடம் தெரியாதபடி அந்த காயங்களின் ரணங்களை மாற்றி, அவர் உங்களுடைய காயங்களின் வடுக்களை மாற்றி அவர் அவைகளை ஆற்றுகிறவராய், அவைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசி
விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் இருந்த இடத்துல கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் காயங்கள் ஆற்றப்பட போகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் உடைந்து போன நிலைமையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நொந்து போன உங்களுடைய இருதயத்தோடு கூட ஒருவரும் தேற்றுவதற்கு இல்லை என்ற சூழ்நிலையிலே நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய காயங்களை ஆற்றுகிறவர் இப்பொழுது உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த பிரசன்னம் உன் மத்தியிலே உன் அருகிலே இறங்கி வந்திருக்கிறது. நீ உடைக்கப்பட்ட நிலைமையில வேதனையோடு, உடைந்த உள்ளத்தோடு, கடினமான இருதயத்தோடு, அநேகருடைய வார்த்தையிலே நீ வெந்து நொந்து போன நிலைமையில் இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக இறங்கி வந்திருக்கிறது. அவர் உன் காயங்களை ஆற்றும்படி, உன்னுடைய காயங்களை ஆற்றி உன் காயங்கள் எல்லாம் அவர் தழும்புகளாய் மாற்றுகிறவர். உன்னுடைய காயங்கள் தழும்புகளாய் மாறுகிறது. கருமையானவர்களே, நம்முடைய காயங்களை குறித்து நம்ம யோசிக்கும் போது இந்த காயங்கள் மிகவும் வேதனையானவைகள். Isn't it? The wounds are so painful. நம்முடைய காயங்கள் மிகவும் வேதனைக்குரியவைகள். இந்த காயங்கள் அவைகள் ஆறும்போது, அவைகள் சுகமாகும் போது அந்த காயம் இருந்த இடத்துல ஒரு தழும்பு உருவாகிறதை நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் காயப்படுகிறதோ, எங்கெல்லாம் காயப்படுகிறோமோ அந்த இடத்தில் அந்த காயம் மறையும் போது அங்கே ஒரு தழும்பு காணப்படுகிறது. இது ஒருவேளை ஆக்சிடென்ட்ல நம்ம காயப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை ஏதோ வேலை செய்யும் பொழுதோ, மற்ற நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், அப்படிப்பட்ட நேரங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம உராய்வு இருக்கலாம், அல்லது உரசி இருக்கலாம், அல்லது உடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் இந்த காயம் உருவாகிறது. அந்த காயங்கள் ஆறும்போது அவைகளில் ஒரு தழும்பு உருவாகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உடைய காயங்களை ஆற்றி அந்த ரணங்களை அதிலிருந்து எடுத்து, அந்த வேதனைகளை கர்த்தர் அதிலிருந்து மாற்றி, அந்த காயங்கள் நீ திரும்ப பார்க்கும் பொழுது அந்த வேதனைகளை மறந்து அந்த இடத்திலே கர்த்தர் அந்த காயங்களை கர்த்தர் தழும்புகளாக அவர் அதை தழும்புகளாக மாற்றுகிறார். இன்றைக்கும் உன்னுடைய காயங்கள் தழும்புகளாய் மாற்றப்படுகிறது. Turn your wounds into scars. He is going to turn your wounds into scars. உன்னுடைய காயங்களை கர்த்தர் தழும்புகளாய் மாற்றப் போகிறார். பல மாதங்கள் காயப்பட்டு அந்த காயம் ரணமாக இருக்கிறது. பல வருடங்களாச்சு. என்னுடைய காயம் பல வருடங்கள் பல மாதங்களாய் நான் காயப்பட்டிருக்கிறேன். பல நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய காயங்களை இந்த நாளிலே கர்த்தர் தழும்புகளாய் அவர் மாற்ற உன் அருகிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய காயங்களை கர்த்தர் ஆற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காயங்களை அவர் மாற்ற இந்த நாளிலே அவர் உன் அருகில் வந்திருக்கிற ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு, தேவன் உன் காயங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். பல இடங்களில் நம்முடைய சரீரத்திலே காயங்கள் படும்போது நம்ம இந்த காயங்கள் எல்லாம் தழும்புகளாய் மாறுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல காயப்படுமானால் அது தழும்பே வராது. அது நம்முடைய உடலில், நீங்கள் நாக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த நாக்கில் படுற காயங்கள், ஒருவேளை நீங்கள் கீறி இருக்கலாம், ரத்தம் கூட வந்திருக்கலாம், அந்த நாக்கில் பெரிய காயமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்முடைய நாவில் படுகிற காயங்கள் அது ஆறும் பொழுது எந்த தழும்பும் அந்த இடத்துல இருக்காது. அது திரும்ப பழைய நிலைமைக்கு மாறிடும். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய சரீரம் முழுவதும் அப்படி ஒரு திசுவை, அப்படி ஒரு சதையை ஆண்டவர் வச்சிருக்கலாம். அப்படி ஒருவேளை ஆண்டவர் அப்படி ஒரு சதையை நமக்கு வச்சிருந்தாருன்னா, நம்முடைய உடல்களில் படுகிற காயங்கள், சிராய்ப்புகள், கீழே விழும்போதோ, ஆக்சிடென்ட் ஆகும்போதோ, இல்லை எந்திரிக்கும் போதோ, எங்கேயோ எப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போதோ அந்த காயங்கள், அந்த வடுக்கள் மாறுவதே இல்லையா? அந்த தழும்புகள் அப்படியே இருக்கிறது.
ஒருவேளை நாவில் இருக்கிற அதே ஒரு மசில் அந்த டிஷ்யூ ஆண்டவர் ஒருவேளை நம்ம சரீரம் முழுவதும் கொடுத்துருந்தாருன்னா அது என்ன, அந்த காயமே இல்லாமல் போயிருந்திருக்கும், அதுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை அப்படி செய்யவில்லை. பல நேரங்களிலே சில விஷயங்களை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். நாம் இவைகளை நினைவுபடுத்தும் பொழுதுதான் இவைகள் எதற்காக நடந்தவைகள், இவைகள் ஏன் இப்படி ஆனது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க முடியும். ஆகையினாலே எனக்கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வடுக்களாய் மாறுகிறது. இந்த வடுக்கள் சில நேரங்களில் ஆண்டவர் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில சில வடுக்களாய் சில காரியங்கள் இருக்கிறது, வடுக்களாய் தழும்புகளாய் சிலவைகள் இருக்கிறது. இவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். இவைகள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமா நமக்கு சுகம் கொடுக்கிறார், அதுல மாற்றமே இல்லை. ஆண்டவர் நம்முடைய காயங்களை சுகப்படுத்துகிறார். ஆனால் சில வடுக்களை அவர் விட்டு செல்கிறார். அது நம்முடைய சரீரத்திலே இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 147 3ஆம் வசனம். 147ஆம் சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்ம பேசணும் கூட நேரம் நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை காயங்கள் இருக்குமானால் ஆண்டவர் அவைகளை சுகப்படுத்துவார், அவைகளை காயம் கட்டுவார். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை சுகமாக்குகிறார், அவர்கள் காயங்களை கட்டுகிறார். ஐயா, வெளியே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற காயங்களை ஒருவேளை நாம் பார்த்து விடலாம், அதுக்கு மருந்து போடலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் சில காயங்கள் இருக்கிறது. அவைகளை என்ன செய்ய முடியும்? அவைகளுக்கு எப்படி மருந்து கொடுக்க முடியும்? அவைகள் எப்படி சுகமாக முடியும்? இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த தேவ சமூகத்திற்கு நேராக வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கி தவிக்கிறவர்களாக இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். அநேகருடைய பேச்சு வார்த்தைகளினாலே நீங்கள் மிகவும் நொந்து போன நிலைமையில உடைக்கப்பட்டவர்களாய் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போன நிலைமையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மிகவும் மோசமாய் பேசின நிலைமையில, என் பிள்ளைகள் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி வேதனையோடு கூட உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெற்றோராக நீங்கள் இருக்கலாம், அல்லது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறவர் உன் அருகிலே வந்து அமர்ந்திருக்கிறார். உன்னுடைய காயங்களை கட்டுகிறவர் அவர். எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையிலே நீ உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இயேசு அவைகள் எல்லாவற்றையும் காயம் கட்டவரால முடியும். உடைய தோல்விகளை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய பிரச்சனைகளை அவர் பார்த்திருக்கிறார். நீ வேதனைப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேதனை யாருக்கும் தெரியாது, என்னை இப்படியாய் வேதனைப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், கேட்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார், உன்னை காயங்களை கட்டுகிறவர். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான். அவர் இருதயம் உடைக்கப்பட்டவர்கள் நொறுக்கப்பட்டவருடைய காயங்களை கட்டுகிறவர். இந்த உலகத்தில் எந்த டாக்டரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உடைக்கப்பட்ட நம்முடைய இருதயத்தின் காயங்களை அவர் கட்டுகிறவர். நாம் பல நேரங்களில் உடைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய சுய மரியாதை இழக்கும் போது உடைக்கப்படுகிறோம். நம்முடைய தகுதி மறுக்கப்படும் போது நாம் உடைக்கப்படுகிறோம். பல மனிதர்கள் முன்னிலையிலே நாம் அவமானப்படுத்தப்படும் பொழுது உடைக்கப்படுகிறோம்.
நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். தனிமைப்படுத்தப்படும் பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். உதவியற்ற நிலைமையில் நாம் உடைக்கப்படுகிறோம். இந்த கால வேளையில நீங்கள் எந்த நிலைமையில் உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய காயங்களை கட்டுகிறவர், உங்களுடைய காயங்களை கட்டுகிற என் இயேசு இந்த கால வேளையில உங்களுடைய காயங்களை கட்டும்படி அவர் உங்கள் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் காயங்களை கட்டும்படி இந்த கால வேளையில உன் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட காயங்களையும் எப்பேற்பட்ட உடைந்த நிலைமையில நீ இருந்தாலும் உடைய காயங்களை கட்டி அவைகளை ஒன்றுமில்லாமல் உன்னை விட்டு மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய இருதயத்தின் காயங்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய இருதயத்தை அவர் நன்கு உணர்ந்திருக்கிறவர். அவைகளில் உள்ள வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால அந்த காயங்கள் அவரால் ஆற்றப்படும். சில நேரம் நம்முடைய தழும்புகளை பார்க்கும் பொழுது, சில தழும்புகளை நாம் கவனிக்கும் பொழுது பழைய காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சில தழும்புகளை நீங்கள் பார்க்கும்போது சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பைக்கில் போய் கீழே விழுந்துருப்போம். அது வந்து கையில் ஒரு காயமாய் ஆகி அது ஆறி அதில் அந்த தழும்பு இருக்கும். 10 வருஷம் கழித்து அந்த தழும்பை பார்த்தாலும் இந்த தழும்பு இந்த சம்பவத்தினால் ஏற்பட்டது என்று சொல்லி நம்முடைய சரீரங்களில் அப்படி சில தழும்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கும்படி வருகிறார். ஆண்டவர் அப்படி சீஷர்களுக்கு அவரை காண்பிக்கும்படி வரும் பொழுது அந்த சீஷர்கள் எல்லாம் அவரை பார்க்கிறார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நாம் வாசிப்போம். 25, 26, 27 யோவான் 20ஆம் அதிகாரம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்த உடனே அந்த சீஷர்கள் தோமாவிடத்திலே சொல்லுகிறார்கள். So the other disciples kept telling him, we have seen the Lord. So the other disciples kept telling him. அவர்கள் தோமாவிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அல்ல, பல முறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் தேவனை பார்த்தோம், நாங்கள் கிறிஸ்துவை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தோமாவால் நம்ப முடியவில்லை. அப்பொழுது நான் ஆண்டவருடைய அந்த காயங்களிலே கை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு தோமா சொன்னார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது அவருடைய மகிமையான சரீரம், அந்த சரீரம் எப்படிப்பட்டது? அந்த சரீரம் எப்படி இருந்தது? பூட்டி இருந்த வீட்டுக்குள் அவரால் உள்ள வர முடிந்தது. அவரால் செய்ய முடியாதது அற்புதங்கள் ஒன்றுமில்லை. அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் அவரை தொட வரும் பொழுது அவர் அந்த இடத்திலிருந்து மறைந்து போய் விடுகிறார். அப்படிப்பட்ட சரீரத்தை உடையவர் ஒருவேளை அந்த காயம் இல்லாம அவரால் வந்திருக்க முடியும். ஒருவேளை அவர் வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த சிலுவையில் ஏற்பட்ட காயங்கள் ஒன்று கூட இல்லாமல் அந்த சரீரம் அப்படியே வந்திருக்க முடியும். ஆனால்
ஆண்டவர் சில காயங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில விஷயங்களை நாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அந்த பாவ மன்னிப்புக்காக அவர் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்த அந்த சம்பவத்தை ஒருவரும் மறந்து போகக்கூடாது என்பதற்காக அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்பு, அதோடு கூட அவர் அங்கே வருகிறார். அப்போ தேவன் அங்கே வரும் பொழுது தோமா அந்த காயங்களை பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் சில காயங்கள் மறக்கப்படாமல் இருக்கிறது. பல சம்பவங்களை நாம் மறப்பதில்லை, மறந்து விடுவதில்லை, அவைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Sometimes God wants to do like that. ஆண்டவர் கூட சில நேரம் அது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாரு. பல நேரங்களில் உங்களுடைய காயங்களை, உங்களுடைய வடுக்களை நீங்கள் மறக்க முடியாமல் தவிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நீங்கள் நினைத்து 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 வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்குமே தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர். காரணம் என்னவென்றால், நீங்கள் காயப்பட தேவையில்லை. நீங்கள் அவைகளை நினைத்து நினைத்து வேதனைப்பட தேவையில்லை. அவைகள் எல்லாவற்றிற்கும் அவர் தன்னையே காயமாய், அவர் தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆறாத காயங்கள் வடுவாய் உடைய இதயத்தில் பதிந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காயங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் சொல்வதற்கு ஒருவேளை சில சூழ்நிலைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காயங்களோடு அவர் வந்த பொழுது அந்த சீஷர்கள் அவரை பார்க்கிறார்கள். அவருடைய அந்த சரீரத்தில் இருந்த காயங்களை அந்த தோமா தொட்டு பார்க்கும் பொழுது அவன் அங்கே அவரை நம்புகிறான், விசுவாசிக்கிறான். நம்முடைய காயங்கள் அல்லது நம்முடைய தழும்புகள் சில நேரத்தில் மிகவும் மிகவும் முக்கியமானவைகள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காயங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். அப்படிப்பட்ட காயங்களிலே கர்த்தர் நம்மோடு சில நேரம் அந்த காயங்கள் மூலமாய் நம்மோடு பேசுவார். பல நேரங்களில் இந்த காயங்கள் நமக்கு சில மறக்க முடியாத அல்லது சில வேதனையான சம்பவங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கலாம். நம்முடைய அனுபவம் ஒருவேளை வேதனைக்குள்ளதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காயங்கள் நம்மை வேதனைக்குள் தள்ளலாம். ஆனால் இந்த காயங்கள் சில நேரங்களிலே தேவன் நமக்கு செய்தவைகளை, ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, கர்த்தர் நமக்காக செய்தவைகளை இந்த உலகிற்கு பறைசாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்திலே அவர் சில தழும்புகளை விட்டு விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் சில சுவடுகளுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையின் சில பிரச்சனைகளுக்கு, நாம் அனுபவிக்கிற சில வேதனைகளுக்கு, நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற சில கடினமான பாதைகளுக்கு இந்த தழும்புகள், இந்த வேதனைகளுக்கு காரணம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகத்துவங்களை நீ அறிவிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த காயங்கள் அநேகருக்கு அவரை நீ பிரதிபலிக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த காயங்கள் தேவனுடைய மகத்துவங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில காயங்கள் வந்து விட்டது. காயம் வந்துருச்சுன உடனே நமக்கு ரொம்ப கோவம் வந்தது, அல்லது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, நம்ம பல நேரம் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கோம். நம்முடைய வேதனைகளிலே கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். நம்முடைய வேதனைகளுக்கு சில காரணம் உண்டு. நம்முடைய காயங்களுக்கு சில காரணம் உண்டு. அவைகளை கொண்டு அவருடைய மகத்துவங்களை நாம் விவரிக்க போகிறோம். சீஷர்கள் ஆண்டவர் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, இவன் இப்படி பிறந்ததுக்கு காரணம் இவன் செய்த பாவமா, இல்லை இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, இவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவமா? ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தேவ நாம மகிமைப்படும்படி அவன் இப்படி பிறந்தான். உடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர்
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன்னுடைய வாழ்க்கையில சில பகுதிகளை, சில பிரச்சனைகளை, சில வேதனைகளை, சில பாடுகளை, சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக உன்னை கர்த்தர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ இப்பொழுது புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படி, கர்த்தருடைய மகிமை பிரசன்னத்தை நீ பிரதிபலிக்கும்படி அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அடையாளமாய் உன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் உன்னை பாத்திரமாய் பயன்படுத்துவதற்காக சில அடையாளங்களை, சில காயங்களை உன் மீது கர்த்தர் பதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். That is the reason behind every scars of your life. உன்னுடைய வாழ்க்கையின் அந்த காயங்களுக்கு பின்பதாக கர்த்தர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை பிசிக்கலா சில ஸ்கார்ஸ் நமக்குள்ள இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவலா நிறைய காயங்கள் நாம் பட்டிருக்கலாம். இந்த காயங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 55 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள். 55 சங்கீதம் 12வது வசனம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். என்னோடு கூட இருந்தவன். என்னை நிந்தித்தவன் என்னோடு கூட இருந்தவன். எனக்கு எதிராய் பேசினவன் என்னுடைய நண்பன். எனக்கு தோள் கொடுத்தவன் என்னோடு எப்பொழுதும் இருந்தவன். என் குடும்பத்தில் ஒருவன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் உடைக்கப்படுகிற நேரம் எது தெரியுமா? பல நேரங்களில் நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ, யாரை அதிகமாய் நம்புகிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது நாம் டோட்டலா உடைந்து போகிறோம். நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் என்பதாய் அவர் யாரிடத்தில் பொறுப்பை கொடுத்திருந்தாரோ, யாரை மிகவும் முக்கியப்படுத்தி இருந்தாரோ, அவன் போய் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறார். வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் சேவர்கள் கூட்டத்தோடு அவன் வருகிறார். வருகிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், முத்தத்தினால் ஐயா நீர் என்னை காட்டிக் கொடுக்கிறாய். யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் வேதனைப்பட்டது, அவருடைய காயம் எந்த அளவிற்கு ஆழமானதாக இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, சில மணித்துளிகளிலே பேதுரு அவரை 3 முறை மறுதலிக்கிறார். அவருடைய வேதனை அதிகமாகிறது. அவர் பட்ட காயங்கள், தான் யாரை அதிகமாய் நம்பினோமோ, நாம் யாரை அதிகமாய் நேசித்தோமோ, நாம் யாரிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்தினோமோ, அப்படிப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாய் வேலை செய்யும் பொழுது, நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது நாம் உடைந்து போகிறோம். நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட உடைந்த நிலைமையில இங்கே உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். உன் இருதய காயங்களை கட்டுகிறவர். அவருக்கு தெரியும் உன்னுடைய வேதனையின் ஆழம். அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கஷ்டத்தின் உயரம் அவருக்கு தெரியும். நீ எந்த அளவு உடைக்கப்பட்டிருக்கிறாய் என்பது. He knows everything. He knows your problems. He knows your pain, my dear brothers and sisters. He knows everything about you. உன்னை குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வேதனை அவருக்கு தெரியும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாசிக்க வேண்டாம். அங்கே அந்த எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே
ஒரு குளம் ஒன்று இருந்தது. அதற்கு பெயர் பெதெஸ்தா. அந்த குளத்தின் அருகிலே பல வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவன் 38 வருஷம் வியாதி உடையவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே வந்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்ன ஒரு கேள்வி பாருங்கள். ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிற அந்த வார்த்தை பாருங்கள், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் சுகமடைய விரும்புகிறேன், நான் சுகமாக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் சுகமாக வேண்டும் என்றால் என்னை யாராவது ஒருவர் கொண்டு போய் அந்த குளத்தில் விட வேண்டும். நான் என்னால அந்த குளத்துக்கு போக முடியல. எனக்கென்று உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவர்கள் ஒருவரும் இந்த இடத்தில் இல்லை. எல்லோரும் என்னை விட்டு தூரம் போய் விட்டார்கள். நான் இப்பொழுது தனிமையில் விடப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குளம் கலங்கும் பொழுது எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது, எப்படி ஆகிலும் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கலாம். எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் காயம் ஆற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் என்னை கொண்டு போய் விடுவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. தனிமை உணர்வோடு கூட வேதனை மாத்திரம் உடைய வாழ்க்கையின் நிலைமை என்று சொல்லி யோசித்து, இப்படிப்பட்ட இந்த கொடுமையான சூழ்நிலையில ஒருவேளை அந்த 38 வருஷ வியாதிக்காரன் எழுந்து நடப்பதற்கு கூட அவனுக்கு முடியாமல் இருந்திருக்கலாம். அவனால் எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைமை. அவனுக்கு உதவி செய்ய அருகிலே ஒருவரும் இல்லை. அத்தனை பேர் இருந்தும் அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் கூப்பிடும் போது கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லை. அந்த இடத்துல அவனுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. அவனுடைய ஆவல் யாருடைய காதுக்கும் போய் சேரவில்லை. அவனுடைய இருதயத்தின் குமுறலை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை. வாசை என்னப்பான்னு கேட்க கூட இந்த உலகத்தில் யாருமே இல்லாத நிலைமையில் கைவிடப்பட்டவனாக இருந்த அந்த 38 வருஷ வியாதிக்காரனை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பல வருடம் வியாதியாய் இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில முதல் முறை அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டது என் தேவன் மாத்திரமே. வேற ஒருவரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. வேற ஒருவரும் அவனிடத்தில் வந்து பேசவில்லை. அவனுடைய இருதயத்தின் வாழ்க்கை என்னவென்று யாருக்கும் தெரியாது. யாரும் அவனிடத்தில் வந்து கேட்கவில்லை. ஆனால் பல வருடத்திற்கு பின்பதாய் என் இயேசு முதல் முறை அவனை சந்தித்தார். அவர் முதல் முறை சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான ஒரு கேள்வி அவனிடத்தில் கேட்கிறார். இன்றைக்கும் இந்த கால வேளையில உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறதற்கான ஒரு கேள்விதான். உன்னுடைய வாழ்க்கை மாறுகிற தருணம் தான் என் இயேசு உன்னை சந்திக்கிற இந்த தருணம். என் இயேசு உன்னை சந்திக்கிற இந்த கால வேளையில உன்னுடைய வாழ்க்கை நிலைமைகள் மாறப்போகிறது. உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன்னுடைய குழப்பங்கள் மாறுகிறது. உன்னுடைய கடினமான இந்த நிலைமை மாறப்போகிறது. உன் கண்ணீர் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. உன் வேதனை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். 38 வருஷம் வியாதிக்காரனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவருடைய இருதயத்தை அறிந்தவர், அவருடைய இருதயத்தின் வேதனை அறிந்தவர், அவருடைய வேதனையை குறித்து கரிசனை உள்ளவராய் அவரிடத்தில் கேட்கிறார். இந்த நாளிலும் உன்னுடைய வேதனை அறிந்திருக்கிற என் இயேசு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை அறிந்திருக்கிற என் இயேசு, நீ விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வேதனை நீங்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி உன்னை பார்த்து கேட்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய காயம் ஒருவேளை பெரிதாக இருக்கலாம். உன்னுடைய வேதனை ஒருவேளை பெரிதாக இருக்கலாம். நீ படுகிற பாடுகள் ஒருவேளை நீ யோசித்து பார்க்க முடியாதவைகளாகும்.
கூட இருக்கலாம். இந்த காலை வேளையில உன்னுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறவர், எவ்வளவு பெரிய காயங்களாக, எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்தாலும் சரி, அவைகளை அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உடைய காயங்களை மாற்றி அவைகள் தழும்புகளாய் மாற பண்ணுகிறவர். உடைய வாழ்க்கையில அதை அவரால் செய்ய முடியும். 38 வருஷம் வியாதியாயிருந்த மனிதரை அவர் சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையின் நிலைமை மாறினது. அவருடைய ஏழ்மை, அவன் தடித்து விடப்பட்ட நிலைமை, உதவியற்ற அந்த நிலைமை, வேதனை மிகுந்த அந்த நிலைமை, இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை நோக பண்ணி இருக்கலாம். நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம். நீங்கள் யாருக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் செய்தீர்களோ அவர்களே உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். பலமுறை நீங்கள் அவர்களை போய் பார்த்து பேசியும் அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். நன்மை செய்து ஒருவேளை நீங்கள் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அதன் மூலமாய் உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறார். என் தேவனுடைய இருதயத்தின் காயங்களை அவர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அவர் உன்னை சுகமாக்க வல்லமையுள்ளவர். உன் இருதயத்தின் காயங்களை அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். அவைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க அவரால் முடியும். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் தனிமையில் இருக்கிறேன், நான் தடித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு கூட இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஐயா, நான் பேசுகிறதை கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிறாயோ, நீ என்ன யோசிக்கிறாயோ, அவைகளை அவர் அறிந்து அதன்படி உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். He knows your feelings. He knows your inner feelings, my dear brothers and sisters. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் யோசிக்கிறவைகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்தவர். அவர் எல்லாவற்றையும் தாங்கினவர். வேதனைகளை தாங்கினவர், வலிகளை தாங்கினவர், மனிதனுடைய பேச்சுக்களை தாங்கினவர், ஏமாற்றங்களை தாங்கினவர். கூட இருந்தவர்கள் அவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும். தாவீது சொல்கிறார், என் எதிராளி அதை செய்திருந்தால் நான் பொறுத்திருக்கலாம், ஆனால் என்னோடு கூட இருந்தவன் எனக்கு விரோதமாய் வேலை செய்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்து கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட வாழுகிறவர்கள் உங்களை பகைத்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் திட்டம் செய்திருக்கலாம். உங்களை ஒருவேளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை அறிந்திருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் வெளிப்பிரகாரமாக இருக்கிற காயங்கள் ஒருவேளை எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்முடைய இருதய காயங்களை பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவர் தான் நம்முடைய அன்பு தகப்பன். உடைய இருதயத்தின் காயங்கள் அவர் காயங்களில் அவருடைய கண்கள் பட்டதை எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் அந்த இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவர். இப்பொழுது உடைய காயங்களை அவர் ஆற்ற வல்லமையுள்ளவர். இப்பொழுதும் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் காயங்களை உம்மால் ஆற்ற முடியும், என் வேதனைகளை நீர் மாற்றுவீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சொன்னால் நிச்சயமாகவே அவர் காயங்களை மாற்றுகிறவர். உன்னுடைய காயங்களை தழும்புகளாய் மாற்றி அவைகளின் வேதனைகளை நீக்கி உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர் தர வல்லமையுள்ளவர். அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதே தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்துல உங்களை அர்ப்பணித்து, என் இதய காயங்களை மாற்றுகிறவரை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய காயங்களை மாற்றுகிறவர்.
அவர் நம்முடைய தழும்புகளை, காயங்களை தழும்புகளாய் மாற்றுகிறவர். இந்த காலை நேரத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். உடைய காயங்கள் ஆண்டவரால் கட்டப்படட்டும். கர்த்தர் அவைகளை செய்ய இந்த கால வேளையில் உங்கள் ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் அர்ப்பணிங்க. ஆமென். ஜீசஸ். எல்லாருடைய தேவ சமூகத்தில் ஒப்புப்படுத்து. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் காயங்களை கட்டுகிறவர் நீங்க, என் காயங்களை கட்டுகிறவர் நீங்க மட்டும்தான். எல்லாரும் சொல்லுவோம். ஓ, தேங்க்யூ லார்ட். Yeah.
ஒருவரும் இல்லை. என்ன செய்வோம் என்ற எதிர்கால பயம் இவைகள் எல்லாம் உங்களை ஆற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவனுடைய வாழ்க்கை பதிலாய் வருகிறார். இயேசுவனுக்கு விடுதலை தருகிறார். உடைய காயங்களை ஆற்றுகிறார். யார் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறார்? எந்த சம்பவம் உன்னால் மறக்க முடியாமல் திரும்பவும் அதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவனுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதே ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இங்க இருக்கிற இடத்துல இதயத்துல கையை வைத்துக் கொண்டு, ஏசப்பா என் இதய காரியங்களுக்கு அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை தருவீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. நல்லா ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்கள் காயங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் காயங்களை ஆற்றுகிறீர், அவைகளை தழும்புகளாய் மாற்றுகிறீர்கள். ஆண்டவரே, எங்கள் வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்களப்பா. இப்பொழுதும் வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நொந்த இதயத்தோடு இடத்திலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க. அங்கங்கே தங்களுடைய வீடுகளில் இருந்த இடங்களில் இருதயத்தில் கை வைத்துக் கொண்டு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவாவியானவரை ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவருடைய இருதய காயங்கள் இப்பொழுதே சுகமாவதாக. எப்பேற்பட்ட வேதனையின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு சமாதானம், இப்பொழுது ஒரு விடுதலை, இப்பொழுது ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில நிகழும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரும் எனக்கு இல்லை, தனிமை நிலைமைதான், உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு உதவிக்கரம் நீட்டும்படி இயேசு உன் அறைக்குள் வந்திருக்கிறார். வேதனை அவர் அறிந்திருக்கிறார். தனிமைப்படுத்தப்பட்ட உன்னுடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை மறவாதவர். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறபடியாக 38 வருஷம் வியாதி ஆகியிருந்த மனிதன் நீ தொட்டு சுகமாக்கினது போல இவர்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் பல வருடமாயிருக்கலாம், பல மாதங்களாயிருக்கலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே அற்புதம் நடக்கும். காயங்களை மாற்றுகிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அழுகையோடு வேதனையோடு மனிதனுடைய வார்த்தைகளில் நாளை நொந்து போய் ஆண்டவரே துக்கமடைந்து இனி வாழ்வதற்கே எனக்கு வழி இல்லை, இனி வாழ்வதற்கு அவசியமும் இல்லை, நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்கள். இப்பொழுது உங்க வல்லம் அவர்களுக்குள் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா? வேற யார்? ஒருவரும் இல்லை. நான் இந்த உலகத்தில் இனி உயிர் வாழ்ந்து ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே ஒரு புதிய நம்பிக்கை தேவன் கொடுங்க. நீங்க அவங்களை தொடுங்கப்பா. வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை உருவாக்குங்க. எந்த இடத்தில் அவர்கள் வேதனைப்பட்டார்களோ அங்கே தேவன் அவர்களை உயர்த்தும்படியாக அவருடைய காயங்கள் கட்டப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகரை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு புதிய பலத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறேன், புதிய நம்பிக்கை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க பயங்கள் எல்லாம் நீர் எடுத்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த நிலைமையில நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று கலங்கி நின்றவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையா நீரே வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தேவ வல்லமை பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை பாராதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களில். ஆமென். ஹல்லேலூயா.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.